ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். கிளின்டன் ரோடுன்ட்டு அழைக்கப்படுற பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேய் பிசாசை பார்த்து தான் சொல்கிறாங்க. இந்த ரோட்டில் செல்கிற நிறைய வாகனங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகி அந்த இடத்துல நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிடென்ட் எல்லாமே பண்ணது அங்கே இருக்கிற பேய் தான்ட்டு சொல்லியிருக்காங்க. நான் சொல்கிறத நம்பலாட்டி கூகுளில் போய் கிளின்டன் ரோடு ஆக்சிடென்ட்டுன்னு சர்ச் பண்ணுங்கள், ஏராளமான ஃபோட்டோஸ் வரும். சில பேர் பேயை பார்த்து தான் சொல்கிறாங்க, சில பேர் இந்த ரோட்டில் ஏதோ ஒரு தீய சக்தி இருக்கிறத உணர்ந்ததாக சொல்கிறாங்க. சரி காய்ஸ், நம்ம கிளின்டன் ரோடை பற்றி ஃபுல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தினமும் நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ரோட்டில் நடந்த எல்லா இன்சிடெண்ட்டுக்கும் காரணம் பேய் தான்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க. இந்த இடம் கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல இருக்கிற வெஸ்ட் மில்ஃபோ என்ற பகுதியில் இருக்குது. இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா நியூயார்க்கில் இருந்து 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. யூஎஸ்ஏல இருக்கிற பீப்புள்ஸ் கிட்ட இந்த ஒரு கிளின்டன் ரோடை பற்றி சொன்னீங்கன்னா இப்போ கூட பயப்படுவாங்க. நைட் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிளின்டன் ரோடுக்கு யாரையுமே போக மாட்டாங்களாம். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா காட்டு பகுதியில் அமைந்திருக்கு. இந்த ரோடு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஏரி ஒன்று இருக்கும். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பையன் அந்த ஒரு ஏரியில் இறந்து கிடந்ததாக நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த ஒரு பையன்தான் இன்னைக்கு பேயா வந்து அந்த வழியில் செல்கிற நிறைய பேரை ஆக்சிடென்ட் பண்ணி பயம் பிடித்ததான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சில பேர் அந்த பையனை தாண்டியும் இன்னும் ஒரு சில பேர் இந்த இடத்துல பேயா இருக்கலாம்ட்டு சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி நிறைய சேஞ்சான பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வழியில் செல்கிற எல்லாருமே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த சேஞ்சான பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா திடீர்னு மறந்து போயிடுவாங்களாம். இந்த மாதிரி பல கதைகள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிளின்டன் ரோடில் நடந்ததாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நீங்கள் இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள், மிட் நைட்டு 12 மணிக்கு நம்ம அந்த கிளின்டன் ரோடில் இருந்தோம்னா எப்படி இருக்கும்ட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களோட இதயம் ரொம்பவே பலவிதமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம இறந்து போயிடுவோம். இன்னைக்கு யூஎஸ்ஏல இருக்கிற ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா இந்த கிளின்டன் ரோடும் ஒன்று. இந்த கிளின்டன் ரோடை பற்றி உங்களோட கருத்துக்களை பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம். பாய்.